கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகம் வந்து வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதில் ஆதவர்ஜுன பேசினது அவர்கள் வந்து சர்ச்சையாக இருந்துச்சு. ஆனால் விசிகாவோட இடைநீக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு திருமாவளவன் அவர்கள் மட்டும் எடுத்த முடிவு கிடையாது. திருமாவளவன் உட்பட கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து கூடுதலாக திமுகவுடைய ஒரு புற அழுத்தம் அதன் காரணமாக அவர் எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தை வந்து தோற்றுவிப்பதை வந்து தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. வந்து வேறு அரசியல் வந்து தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போ ஆளுங்கட்சி கூட தான் விசிகா கூட்டணியில் இருக்காங்க. வேறு அரசியல்னா அப்போ வேற கட்சி தானே சொல்றாரு. அவர் மன்னராட்சி முறையை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுல வந்து அவர் இதுக்கு இது தெரியாதா? அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவுக்காக வேலை செஞ்சாரு. அப்பயே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. ஒரு வேலை திரு ஆதவர்ஜுனாவுக்கு சீட்டு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்பி சீட்டுக்கு, இன்னைக்கு அவர் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கட்டாயமா பேசியிருக்க மாட்டார். ஏன் இது பெருசா பேசப்படுற பொருளா மாறுதுன்னா, ஆதவர்ஜுனா விஜயோடு சேர்ந்து கூட பேசுறாரு. அந்த கருத்து வந்து பரவலாக பரவப்படும் போது உதயநிதி அவர்களுக்கு கோபம் வருகிறது. அதுல டெபுட்டி சிஎம் என்ன பண்றாரு, அந்த ஆளுக்கு அறிவில்லையா அப்படின்னு கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து பதற்றத்தின் வெளிப்பாடா நான் பாக்குறேன், கோபத்தின் வெளிப்பாடா நான் பாக்குறேன், சகிப்புத்தன்மையற்ற ஒரு வெளிப்பாடா நான் பாக்குறேன். ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் ஒரு முறை உதயநிதி பேசியதாக மணி பதிவு பண்ணியிருக்கிறார். என்ன பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா, ஒன்னோ ரெண்டோ கட்சி நம்மளை விட்டு போகலாம், அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் தயாரா இருங்க அப்படின்னு ஒரு விருந்து நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. எனக்கு விஜய்க்கும் பெரிய முரண்காலாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்குள்ள பெரிய கொள்கை முரண்லாம் கிடையாது அப்படிதான் பேசியிருக்காரு. நீங்க எதனா அறிக்கை விட்டீங்க ஷூட்டிங் பண்றான்னு சொன்னீங்கல்ல, விஜய்க்கு என்னங்க கொள்கை இருக்கு அப்படின்னு சீமான் கேட்கிறாருல, விஜய்க்கு என்னங்க குழப்பமா இருக்கிறாரு? விஜய் வந்து தமிழ் தேசியமும் ஒண்ணுங்கிறாரு, திராவிடமும் ஒண்ணுங்கிறாரு, அல்லது வந்து மொழி கொள்கையில முரண்பாடா இருக்கிறாரு, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை என்ற மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை ஒன்று இருக்கிறான்னு கேட்கிறாருல, முரண்பாடுகளை முன்வைக்கிறாருல, அண்ணனோ தம்பியோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, முரண்பாடு இருக்குன்னு சொல்றாருல, நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகம் வந்து வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதில் ஆதவர்ஜுன பேசினது அவர்கள் வந்து சர்ச்சையாக இருந்துச்சு. அதன் தொடர்ச்சி அவர் வந்து 6 மாத காலம் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க விசிகாலேருந்து. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் விசிகாவோட இடைநீக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு திருமாவளவன் அவர்கள் மட்டும் எடுத்த முடிவு கிடையாது. அதாவது திருமாவளவன் உட்பட தன்னுடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து கூடுதலாக திமுகவுடைய ஒரு புற அழுத்தம் அதன் காரணமாக அவர் எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தை வந்து தோற்றுவிப்பதை வந்து தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. காரணம் என்னன்னா, இந்த ஆதவர்ஜுனா அவருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து கட்சியினுடைய கொள்கைகள், அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி பெரிதளவில் அவர் பேசலை. அவர் பேசுனதில் ஒரே ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சாமியார் யாருன்னா அந்த சங்கராச்சாரியார் போன்ற நல்ல சாமியார்கள் இருக்கிறாங்க, கெட்ட போலீஸ் சாமியார் இருக்கிறாங்கன்னு சொன்னது மட்டும்தான். அந்த ஒப்பீடு மட்டும்தான் வந்து தவறாக வந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா சனாதனத்தின் மைய கருவாக இருப்பதே வந்து அந்த சங்கர பீடம் தான், மடம் தான் அப்படிங்கிறத ஏற்கனவே டாக்டர் திருமா அவர்கள் பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி அவர் ஒப்பிடுவார்? தன்னுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடே தெரியாதவர் சனாதன எதிர்ப்பை பற்றி எப்படி மேடையில் பேசுவார் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் ஆதவர்ஜுனாவுடைய சறுக்கல் அப்படிங்கிறது இருந்துச்சு. மற்றபடி அவர் சொன்ன இந்த மன்னராட்சி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து டைரக்டா வந்து உதயநிதி அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு. அவர் இன்னொரு வார்த்தை பயன்படுத்திருக்காரு சார். என்னன்னா, மக்கள் வந்து வேறு அரசியல் வந்து தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போ ஆளுங்கட்சி கூட தான் விசிகா கூட்டணியில் இருக்காங்க. வேறு அரசியல்னா அப்போ வேற கட்சி தானே சொல்றாரு. அதான் அவர் என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட இந்த கூட்டணியிலிருந்து விலகுவதை போன்ற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறார், அந்த இடத்துல உருவாக்குறாரு. அவருடைய எண்ணம் என்னவா இருக்குதுன்னா, உதயநிதி அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வந்து பதவியேற்க போறாரு, அவர் தான் வந்து அவருக்கு தான் முடிசூட போறாங்க, அந்த மன்னராட்சி முறையை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு திமுகவை டார்கெட் பண்ணி அவர் பேசுறாரு. ஸோ அவர் ஆன்டி டிஎம்கே தான் அங்கே பேசியிருக்கிறாரு. கூடுதலாக அவர் என்ன பேசினாரோ அதை அப்படியே வழிமொழியக்கூடிய வகையில் திரு விஜய் அவர்களும் வந்து பேசுறாங்க. ஸோ ஆதவர்ஜுனோட திட்டம் என்னவா இருக்குன்னு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, விஜய் அவர்களை வச்சுக்கணும், அப்புறம் விசிகா இருக்கணும், அப்புறம் அதிமுக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு திமுக எதிர்ப்பு அணியை உருவாக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த மன்னராட்சி முறையை வீழ்த்தலாம் அப்படிங்கிறதோடைய நோக்கமாக இருக்கிறது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எப்படி இதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேச்சில் ரொம்ப முக்கியமாக கவனிச்சோன்னா, கூட்டணியாக தான் நீங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கீங்க, யார் திமுகவை சொல்கிறாரு, 25% தான் உங்களுக்கு ஓட் பேங்கே இருக்குது, அதை வச்சு நீங்கள் எப்படி ஆள முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாமே வேறொரு மாற்று அணியை உருவாக்குவதற்கு நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தும் ஒரு பேச்சாக நம்ம வந்து பார்க்கலாம். அவர் மன்னராட்சி முறையை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னதில் வந்து அவர் இதுக்கு இது தெரியாதா? அவர் பேசுனதில் ஒரே ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தமிழ் தேசியமும் ஒண்ணுங்கிறாரு, அண்ணனோ தம்பியோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, முரண்பாடு இருக்குன்னு சொல்றாருல, முரண்பாடுகளை முன்வைக்கிறாருல, நீங்க ஒண்ணுமே சொல்லலையே.
அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திமுகவுக்காக வேலை செஞ்சார், அப்போயே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. ஒரு வேலை திரு ஆதவர்ஜுனாவுக்கு சீட்டு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்பி சீட்டுக்கு, இன்றைக்கி அவர் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கட்டாயமாக பேசியிருக்க மாட்டார். ஸோ அவருடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு சில பிரச்சனைகளுக்காகவும் தனி மனித முரண்களுக்காகவும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் பேசுகிறாரா ஆதவர்ஜுனா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் பேசுகிறாரு. அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஆதவர்ஜுனா யார், அவர் என்ன சாதி, அவருக்கு என்ன பின்புலம் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அவருடைய கருத்து சரியா தப்பா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கருத்து சரி. இல்லை, விசிகாவோட கொள்கையை பேசுகிறாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் விசிகாவோட தலைமை மீது வந்து ஒரு நண்பகத்தன்மையை வந்து இவர் கெடுக்கிறாருன்னு தானே அவங்க வந்து வெளியேற்றிருக்காங்க. இல்லை, அது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிருச்சுல. அதாவது இவர் வந்து டாக்டர் திருமா தான் சொல்கிறாரு, நான் தான் அவரை போக சொன்னேன், அரசியல் பேசாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், அதை அவர் தாண்டிட்டார். அப்போ இது எப்படின்னா ஒரு தலைவருடைய ஒரு கட்டளையை மீறி ஒரு தொண்டர் செயல்படும் போது எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அதை பார்க்கலாம். அது மக்கள் ஏற்றுப்பாங்களா? இவர் தான் அனுப்பிவிட்டு கட்சியோட துணை பொதுச் செயலாளர், அது எப்படின்னா அவங்களுடைய கட்டளையை மீறி இவர் பேசியிருப்பாரு. ஒருவேளை அவர் பேச சொல்லி தான் அவர் பேசியிருக்காரு. அதான் இன்னைக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விக்ரம் சொல்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இன்னைக்கு உருவாயிருக்குது. அப்போ டாக்டர் திருமா அவர்கள் இயக்குநராக இருந்து கொண்டு ஆதவர்ஜுனா நடிக்க வைத்திருக்கிறார். இவர் சொல்கிறாரு, அவர் செய்கிறார். ஏன்னா இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆனால் நான் அதை ஒரு நாள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஆதவர்ஜுனா விசிகாவை இயக்குவதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. ஆனால் ஆதவர்ஜுனாவை வைத்துக்கொண்டு டாக்டர் திருமா பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, திமுக எதிர்ப்பை அல்லது திமுக எதிரான ஒரு நிலைப்பாடுகளை வந்து இன்னைக்கு டாக்டர் திருமா அவர்களாலேயோ, வன்னியரசு அவர்களாலேயோ, ஆளு ஷானவாசாலேயோ, சிந்தன செல்வனாலேயோ, டாக்டர் ரவிக்குமாராலேயோ பெருசாக பேச முடியாது. ஏன்னா இவ்வளவு நாளாக நீங்கள் வந்து திமுகவோடையே இருந்துட்டீங்க. திமுகவை திட்டுவதற்கு கூட ஒரு நட்பு முரணாக சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயமா சொல்கிறேன்னு ரொம்ப பணிஞ்சு பொறுமையாக நிதானமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்கள் உடனடியாக திமுக எதிர்த்தீங்கன்னா உங்களை வந்து திட்டுவாங்க அல்லது அம்பலப்பட்டு போயிடுவீங்க. அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராக்சி, வேறு ஒரு நபர், அவருக்கு ஒரு முகம் இருக்கணும், அவருக்கு ஒரு பின்புலம் இருக்கணும், அப்போ ஆதவை பயன்படுத்தலாம். ஒரு நாள் நீங்கள் திமுக ஆதரித்து பேசுனதும் கிடையாது, எதுவும் பண்ணதே கிடையாது. அப்போ இவரை வச்சு திமுகவுக்கு மீதான தன்னுடைய நிலைப்பாடுகளை மறைமுகமாக பேச ஆரம்பிக்கலாம், பேச விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் திருமா பண்ணியிருப்பாரோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. ஏன் அப்படி என்ன தோன்றுகிறதுனா, தொடர்ச்சியாக அவர் பண்ணுறாரு. அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது விகடன் மேடையில் அவருடைய செயல்பாடு, அதனுடைய முடிவு தான் அது. இன்றைய காலத்தில் ஒரு கமா போட்டிருக்கிறாரு. ஆனால் துவக்கத்திலிருந்து கொடுத்த பேட்டிகளாக இருக்கட்டும், எழுத்துக்களாக இருக்கட்டும், நேற்று போட்ட வீடியோ வரைக்கும் நீங்கள் பாருங்களேன், தொடர்ச்சியாக அவர் திமுகவை வறண்டெழுத்துக்கிட்டே இருக்கிறார், சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னா அதை ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா, ஒரு கட்சி தலைவருக்கு அதில் துளியளவு உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் நீக்கி இருக்கணுமே அவர் எந்நேரம். அப்போ இடைக்கால நீக்கி தான் நீங்கள் பண்ணுறீங்க. இன்னொன்று அது பெருசாக அவர் வந்து அதை ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா அவர் பார்க்கவே இல்லை, போகிற போக்கில் சொல்லிட்டு கடந்து போகிறார் அவர், அவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் என்ன தோன்றுகிறது அப்படின்னா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால தான் இப்படி பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுவதை தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. கூடுதலாக ஆதவர்ஜுனா நான் சொன்ன கருத்தை பற்றி நான் சொன்னேன், அந்த கருத்து அதை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அது உண்மையிலேயே சரியான ஒரு கருத்து தான். அதில் வந்து பெரிதளவில் முரண்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. என்ன சொல்லுவாங்க, இப்போ உதயநிதி வந்து மன்னராட்சின்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னார்? அவருக்கு வந்து அந்த ஆளுக்கு அறிவில்லையா, மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவது யார்? திமுகன்ற கட்சியில் இப்போ நாளைக்கு அருள் போய் சேர்றேன், இல்லை ராஜு போய் சேர்றாரு, இல்லை விக்ரம் போய் சேர்றாரு, நம்ம 3 பேரும் நம்ம யாரோ ஒருத்தர் 2019 ஆண்டு போய் சேர்ந்துக்கணும்னு வச்சுப்போம். 2019 நம்ம சேர்ந்து நமக்கு மிகச்சிறந்த பேச்சாற்றல், எழுத்தாற்றல், அறிவாற்றல், சித்தாந்த புரிதல், கோட்பாட்டு தெளிவு எல்லாமே நமக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். 2024 நம்ம டெபுட்டி சிஎம்மாக மாறி இருப்போமா? இல்லை, முடியாது. டெபுட்டி சிஎம்மாக இல்லை, பகுதி செயலராக கூட நம்ம மாறி இருக்க முடியாது. இதுதான் கலை யதார்த்தம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட ஒரு வாய்ப்பை வழங்கி அதன் மூலமாக உங்களை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி அதற்கான சில வேலைப்பாடுகளை தேர்தல் தந்திரங்களோடு அந்த தொகுதிகளை பண்ணி அதன் பிறகு உங்களை அமைச்சராக்கி அழகு பார்த்து அதன் பிறகு உங்களை திருப்பி வந்து துணை முதலமைச்சராக்கி இன்னைக்கு திட்ட கமிஷனுடைய எக்ஸபிஷன் சேர்மனா வரைக்கும் மாற்றிருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆண்டு காலத்தில் மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சி வருகிறது என்றால் இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் கலைஞர் கருணாநிதியினுடைய பெயரன் அப்படிங்கிறதும் மு.க. ஸ்டாலினுடைய மகன் அப்படிங்கிறது மட்டும்தானே மிக முக்கியமான பிரதான காரணமாக இருக்குது. அவருக்கு ஆற்றல் இருக்கலாம், அவர் நல்லா பேச்சாற்றல் கொண்டவராக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, அதுக்கு அவர் பேசி பார்த்தது கிடையாது, நல்லா எழுத்தாற்றல் இருக்கலாம், தெரியாது நமக்கு. அதை எல்லாத்தையும் விட பின்னுக்கு தள்ளிட்டு எது முதன்மையாக தெரியுது? நீங்கள் ஒரு வாரிசாக இருக்கிறீங்க. அப்போ அது முதன்மையாக தெரிவதன் காரணமாக அது விமர்சனம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். இது அவர் மீது மட்டும் இல்லை, யாரு கூட அவங்களும் வரத்தான் செய்யும். ஆனால் அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொண்டாங்கன்னா விமர்சனம் பெருசாக வராது. ஸ்டாலின் அவர்கள் மேலே விமர்சனம் இருந்துச்சு,
ஆனால் ஏன் அது பெருசாக பேசப்பட பொருளாக மாறலை அப்படின்னா அவருக்குன்னு ஒரு நெடிய பயணம் இருந்துச்சு. அவர் முதல் இளைஞரணி ஆரம்பித்தார், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார், நிறைய தோல்விகளை பார்த்துருக்கிறாரு, அப்புறம் மேயர் ஆனார், கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, மூக்க அழகர்லாம் வந்தார், அவரெல்லாம் தவிடுபொடியாக்கிட்டு தகர்த்துட்டு அப்புறமா அந்த இடத்துக்கு வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெபுட்டி சிஎம்மாக இருந்தார், அதன் பிறகு வந்து அதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, அதன் பிறகு வந்து சிஎம் ஆகிறாரு. கலைஞர் இருக்கிற வரைக்கும் கூட அவரால் பெருசாக வந்து அங்கே பங்களிப்பு செய்ய முடியல இல்லை. ஸோ அப்போ ஒரு நெடிய பயணம் இருந்துச்சு. அதன் காரணமாக மக்கள் வந்து ஓகே பார்க்குறாங்க, ஓகே ஒரு பையனாக இருந்தால் கூட கஷ்டப்பட்டிருக்காரு, ஹி ஹேட் அ ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து வாக்கு செலுத்துகிறாங்க, அவர் முகமாக வச்சு தேர்வு பண்ணுறாங்க. அந்த பயணமோ அந்த ஒரு வரலாறோ அந்த ஒரு அனுபவமோ உதயநிதியிடம் துளியும் கிடையாதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. இது ஆதவர்ஜுனா சொல்லி தான் தெரியணுங்கிறது கிடையாது. ஏன் இது பெருசாக பேசப்பட பொருளாக மாறுதுன்னா, ஆதவர்ஜுனா விஜயோடு சேர்ந்து கூட அதை பேசுகிறாரு. அப்போ அது ஒரு பெரிய லைம்லைட்டுக்கு உருவாகுது. அந்த வெளிச்சம் வந்து அந்த கருத்து வந்து பரவலாக பரவப்படும் போது உதயநிதி அவர்களுக்கு கோபம் வருகிறது. அதில் டெபுட்டி சிஎம் என்ன பண்ணுறாரு, அந்த ஆளுக்கு அறிவில்லையா அப்படின்னு கேட்குற கேள்வியெல்லாம் வந்து பதற்றத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன், கோபத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன், சகிப்புத்தன்மையற்ற ஒரு வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் கேட்குறாரு, திருமாவளவன் இங்கே வரலனா கூட அவரோட மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் அப்படி கூப்பிட்றாங்க? கூட்டணிக்கு வந்து விஜய் அவர்கள் கூப்பிட்றாரு திருமாவளவன் அவர்களை. ஒருவேளை திருமாங்க வந்திருந்தாலும் அதை பற்றி அவர் பேசியிருக்க மாட்டார். ஒருவேளை திருமாங்க வந்திருந்தாருன்னு வைங்களேன், திருமாவளவன் அந்த இடத்துல பாடம் எடுத்திருப்பார். யாருப்பா அம்பேத்கர், அவர் என்னப்பா சொல்லி கொடுத்தாரு, அவர் என்ன சமூகத்துக்கு வழங்கினார் அப்படிங்கிறத பாடம் எடுத்திருப்பார். நீங்கள் விஜயோடைய பேச்சை வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையை முழுக்க முழுக்க அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டாருங்க. அதை மற்றபடி வேறு எதுவுமே விஜய் அதில் பண்ணலை. என்னை கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஊன்னு சொன்னாலே வந்து கூடுவதற்கு பல லட்சக்கணக்கான உங்களை தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த மேடையில் நீங்கள் புத்தகத்தை அறிமுகப்படுத்திட்ட பிறகு, நான் இதை கட்டாயமாக அவர் பண்ணியிருக்கணும்னு சொல்லலை, குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த புத்தகத்தை பற்றி, அந்த புத்தகத்தில் எவ்வளோ எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க, அந்த எழுத்தாளர்களுடைய ஆற்றலை பற்றி, இந்த வரி நல்லா இருந்துச்சு, இந்த கட்டுரையாளர் ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தார், 2 வார்த்தை பேசியிருக்கலாம். அல்லது இந்த புத்தகத்தை என்னுடைய கட்சியின் தொண்டர்களாகிய நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டின் அலமாரிலும் இதை அலங்கரிக்க வேண்டும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். போகிறதுக்கு முன்னால் எல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும், இதனுடைய அன்பு கட்டளை சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி புத்தகத்தை பற்றி ஒரு பெருசாலாம் எங்கேயும் பேசலை. ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு உங்களை அழைச்சாலும் என்ன அழைச்சாலுமே கூட நான் அந்த நூலை படிச்சிருக்கிறேன், இந்த நூலை கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது அவர் சொல்லலை. சில பேர் கேட்கலாம், அவர் சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன, நாங்கள் வாங்கத்தான் போகிறோன்னு. அடிப்படையில் சில ஜனநாயக விழுமியங்கள் இருக்குது, அதுக்குள்ளே அவரை வந்து உட்படுத்திக்கிட்டால் தான் அவர் அரசியல் கட்சி நடத்த முடியும். அப்படி இல்லாமல் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சொல்லி பெருசாக பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, விஜய் அந்த மேடையை முழுக்க அரசியலுக்காக பயன்படுத்திட்டாரு. அதுக்கு ஒரு பத்திரிகையும் வந்து துணை போயிட்டாங்க, ஆதவர்ஜுனா கூடுதலாக துணை போயிருக்கிறாரு. விஜய் அதை பயன்படுத்த நினச்சி அதில் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிட்டார். ஏன்னா பேசப்படுற பொருளாக மாறிடுச்சு இல்லை. திருமாவை வந்து இங்கே இருக்கிறார், அவருடைய மனசாட்சி இங்கே இருக்குன்னு எதை வச்சு சொல்ல வராரு அப்படின்னா, திருமாவளவன் அவர்களுக்கு திமுகவில் ஒரு அழுத்தம் இருக்கிறது, திமுக புற அழுத்தத்தின் வாயிலாக திருமாவை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு விஜய் நம்புகிறார். இல்லை அந்த அழுத்தம் உண்மையா? அதை நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, செயல்பாடுகள் வச்சு தான் நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியை மதிப்பீடு செய்ய முடியும். ஒரு அரசியல் கட்சி இந்த செயல்பாடை செய்கிறாங்க அப்படின்னா இதற்கு இது காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க போய் சிஎம்ஐ பார்க்குறாங்க, உறவு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, கூட்டணி தொடரும்னு சொல்கிறாங்க அப்படின்னா புற அழுத்தம் இருக்குன்னு நம்ம பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு புதிய கட்சி அப்படி தாங்க சொல்லும். ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்னா யார் பலமாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. திமுக கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது, அந்த கூட்டணியை உடைக்கணும்னா யாரை உடைக்கணும்? ஒரு முக்கியமான ஒரு கீ பிளேயர் அங்கே இருக்கணும். அந்த கீ பிளேயரை ஏதோ ஒரு விஷயத்தில் திமுக நெருக்கடி கொடுக்கலாம். புற நெருக்கடிகள் சில விஷயங்கள் பாருங்கள், தலித் மக்கள் மீதான தொடர் தாக்குதல்கள், அதுக்கு வந்து உடனடியாக யாரை வந்து யார் வரலன்னு யாரை கேட்பாங்கன்னா திருமாவை தான் கேட்பாங்க. அவர் எங்கப்பா போனார்னு கேட்பாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? கோயில் நுழைவு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா, அல்லது பூட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து சில விஷயங்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்ட பட்டியல் அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் எல்லாம் திருமாவளவன் சகித்து கொண்டே இருக்கிறாரு, அவர் சகிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அது திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம்னு அவர் விஜய் நம்புறாரு. அது இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம ஆய்வுக்கு தான் உட்படுத்த முடியும். இன்னொரு கேள்வி எழுதுனா, அதாவது திருமாவர்கள் வந்து திமுகவுக்கு வந்து நம்பிக்கைக்குரிய இருக்கிறக்காண்டி வந்து இந்த ஆதரவு நீக்கினாரா, இல்லை எதிர்கட்சிகளை வந்து கேட்குறாங்க கேள்வி, கட்சி வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, திருமாவளவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை ஆதவர்ஜுனோட கட்டுப்பாட்டில், 2 பேருக்கு யாருக்கு வந்து தன்னுடைய நம்பிக்கை வந்து அவர் நான் என் கையில் தான் இருக்குன்னு சொல்லி நிரூபிக்க திரும்ப அதை பண்ணியிருக்காரு. அதாங்க, அதை நிரூபிப்பதற்காக அதை பண்ணியிருக்கிறாரு. கட்சி என் கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது,
தலைவர் என்ன முடிவு எடுத்தாரோ அதுக்கு எல்லாரும் கடுப்பு நடப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த முடிவிற்கு பின்னால் திமுக துளியளவு கூட இல்லைன்னு சொல்றது நம்புவதற்குரியது கிடையாது. திமுக 1% கூட இல்லைங்க அதில்னு சொல்லவே முடியாது. ஏன்னா திமுகவினுடைய எதிர்பார்ப்புகள், திமுகவுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் டுவர்ட்ஸ் ஆதவ அர்ஜுனாவோட ஸ்பீச் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் உதயநிதியுடைய பேச்சு. அந்த ஆளுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய இதுதான், ஒரு எதிர்ப்பு தான் அது. அப்போ அவர் அப்படி பேசுகிற பொழுது திருமாவளவனால அதுக்கமா நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, நாங்கள் பேசுகிறோம், இரவுக்குள்ள பேசுகிறோம். மறுநாள் நீக்கி விட்ட பிறகுதான் சிஎம் மீட் பண்ணுறாரு. நான் நீக்கிட்டு தான் வாங்கன்னு சிஎம் சொன்னார், நான் சொல்ல வரல. சட்டமன்றத்தில் இருந்தார், டைம் எடுத்திருக்கோம், நீக்கிட்டாரு, போய் மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் நீக்குவதற்கு திமுகவும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாதுங்கிற நான். ஆனா என்ன விஜய் என்ன சொல்றாருன்னா, வருங்காலத்துல 2027 உங்களோட கூட்டணி கணக்குகள் அத்தனையும் மைனஸ் ஆக்கப்படும் சொல்றாரு. எதன் அடிப்படையில் அந்த வார்த்தை இருப்பாங்க? எதிர்பார்ப்பின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்றாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, விசிகாவினுடைய இந்த முழக்கம் இருக்குல்ல, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது, இந்த அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது 2026 அவங்க முன்வைப்பாங்களா இல்லையாங்கிறது இப்போ வரைக்கும் பெருசாக தெரியல. ஒரு பழைய பேட்டி ஒன்றில் விசிகாவினுடைய வன்னியரசு அண்ணன் வந்து ஒரு இடத்துல பேசுகிற பொழுது 2026 சந்தேகமே இல்லாமல் எங்கள் தலைவரை நாங்கள் முதலமைச்சராக வேட்பாளராக நாங்கள் முன்னிறுத்துவோம்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது, ஆனால் அவர் பேசியிருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு உள்ள ஏற்கனவே அது போன்ற ஒரு மனநிலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது விசிகாவின் நிலைப்பாடு அப்படிங்கிறது வரும் காலத்தில் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைய நிலைமைக்கு வந்து அந்த தேவை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, அந்த அவருடைய வார்த்தை, அவருடைய வெளிப்பாடெல்லாம் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணுங்க. நீங்கள் பார்த்தீங்களா ப்ரெஸ் மீட்டில், எனக்கும் விஜய்க்கும் பெரிய முரண்காலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, சர்ச்சையெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்குள்ள பெரிய கொள்கை முறைலாம் கிடையாது, அப்படி தான் பேசியிருக்காரு. நீங்கள் எதனா அறிக்கை விட்டீங்க, ஷூட்டிங் பண்ணுறான்னு சொன்னீங்கல்ல. விஜய்க்கு என்னங்க கொள்கை இருக்குது அப்படின்னு சீமான் கேட்குறாருல. விஜய்க்கு என்னங்க குழப்பமாக இருக்கிறாரு? விஜய் வந்து தமிழ் தேசியமும் ஒன்றுங்கிறாரு, திராவிடமும் ஒன்றுங்கிறாரு, அல்லது வந்து மொழி கொள்கையில் முரண்பாடாக இருக்கிறாரு, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்ற மதச்சார்பு சமூக நீதி கொள்கை ஒன்று இருக்கிறான்னு கேட்குறாருல, முரண்பாடுகளை முன்வைக்கிறாருல. அண்ணனோ தம்பியோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, முரண்பாடு இருக்குன்னு சொல்கிறாருல. நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே. அப்போ அது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நாளைக்கு நம்ம கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு இடத்த நம்ம பாதிப்படை வச்சுக்கக்கூடாது ஒரு எண்ணம் இருக்கலாம். இரண்டாவது, விஜயனுடைய வருகையின் காரணமாக ஒரு தியரி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பட்டியல் சமூக மக்களினுடைய வாக்கு, சிறுபான்மையினுடைய வாக்கெல்லாம் கணிசமாக பிரியுதுங்கிற பெண்களுடைய வாக்கு. அப்போ இது ஏற்கனவே அதிகமாக தன்வயப்படுத்தி, அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கியை நம்பித்தான் விசிகா இருக்குன்ற ஒரு பார்வை இருக்குது. அதில் ஒரு உடைப்பை ஏற்படுத்துகிறார் விஜய் அப்படின்னும் போது, விஜய் எதிர்த்து நம்ம அதை இன்னும் பெருசாக காமிச்சிக்க வேணாம், நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படிங்கிற 2 எண்ணம் தான். ஒன்று கூட்டணி கணக்கு, இன்னொன்று தன்னுடைய வாக்கு வங்கி கணக்கு. இது 2 வச்சு தான் திருமாவளுடைய மூவ் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் விஜய் இன்னைக்கு எதிர்க்கவே மாட்டார், எவ்வளோ நாள் பெருசாக எதிர்க்க மாட்டார். ஆனால் மற்ற நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆளுநர் ஷானவாஸ் எடுத்துக்கோங்களேன். கூத்தாடின்னு பல முறை சொல்லிட்டாரு. ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர். ஆனால் அவரே வந்து அவை நாகரிகத்தை தாண்டி சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருந்தார். அதை அழைத்து கண்டிச்சதாகவும் சொல்கிறாரு, வருத்தமும் தெரிவிச்சிட்டாரு. ஆனால் இது திரும்ப விரும்பியிருப்பாரான்னு கேட்டால் விரும்பியிருக்க மாட்டாங்கிறத சொல்கிறாரு இல்லையா. ஏன் இவங்களாம் இவ்வளவு ஹார்ஷாக டீல் பண்ணுறாங்கன்னா, தே ஆர் இன் பவர். ஷானவாஸ் ஒரு பவரில் இருக்கிறாரு, சிந்தரசனும் ஒரு பவரில் இருக்கிறாரு, பாலாஜி ஒரு பவரில் இருக்கிறாரு, வன்னி வந்து பவருக்கு அடுத்த கட்டமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் நம்முடைய அடுத்த கட்ட பாய்ச்சலை தடுக்க பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். டிஎம்கே கூட இருந்தால் நமக்கான பவர், ஆமாம் பவர் ஷார் நம்ம நாளைக்கு கிடைக்கலாம்ல, நம்ம ஒரு சீட்டு கிடச்சிருக்கோம், திரும்பி இவர் வந்து குழப்பி விடுறாருல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். திருமாவளவனுக்கு 2 எண்ணமும் இருக்கும். தன் கட்சியும் வளரணும், தன்னுடைய நபர்கள் பவர் ஷேரிங்கில் இருக்கணும். அப்படின்னா இந்த கூட்டணியில் ரொம்ப லாபகமாக பாதுகாப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்முடைய ஆட்களையும் சேர்த்து கொண்டு இந்த கட்சியை எப்படியாச்சும் பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வந்துடணும் எண்ணம் கூட இருக்கலாம். நாளைக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு வேலை இப்போ விசிகா இன்றைக்கி வந்து இவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்கல்ல, விசிகா பரவாயில்ல இவ்வளோ பேசிட்டோம், திமுக என்ன நினைப்பாங்க, என்ன தலைவரை நம்ம இவ்வளோ சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், வெற்றி பெற வச்சிருக்கிறோம், மாநில கட்சி அந்தஸ்து வாங்கி கொடுத்தோம், சும்மா ஒன்று எடுத்துக்கிட்டு வெளியே அனுப்புங்க. நீங்கள் நமக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க உடனே வந்துருவாங்க. துறைமுருகன்ட்ட பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நிச்சயமாக பேசியிருப்பாங்க. பாமகவும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த கட்சி கூடலும் போயிடுவாங்க. அவங்க ஒன்று திமுக இல்லை அதிமுக இல்லை பாஜக, யாரோட போவதற்கென்றாலும் அவர்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க.
அந்த கிரைட்டீரியாக்குள்ள அடங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா போயிடுவாங்க. இல்லை, இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்களும் ஆதவர்ஜனும் ஒரு மங்காத்தா கேம் விளாட்றாங்க. நீங்கள் வெளியே போங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் கூட்டணி நெருங்கி வரும்போது, தேர்தல் நெருங்கி வரும்போது நம்மளோட கேம் என்னன்னு காட்டும் அப்படிங்கிற இருக்கலாம், மங்காத்தா கேமா கூட இருக்கலாம். எனக்கும் அதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஆர்வம் இருக்குது. நமக்கு உண்மை நம்ம சொல்ல முடியாது, அப்படி ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா இவ்வளவு தூரம் பண்ண பிறகு நீங்கள் அப்போல்லாம் கண்டிக்காமல் மன்னராட்சி அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் விஷயத்தை கண்டிக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் அவர் நேற்று முன்னாடிலாம் தொடர்ந்து அதை பற்றி எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போல்லாம் நீங்கள் ஒரு சாலிட் ரீசன் இல்லாமலாம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் எதிர்க்கணும் போது அந்த கேள்வி வரத்தான் செய்யும். இப்போ திருமாவும் ஆதவர்ஜனாவும் சேர்ந்து ஒரு நாடகம்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து இயற்கையாக இயல்பாக எழும். ஆனால் இந்த மாதிரி எழுன்னு டாக்டர் திருமாவுக்கும் தெரியும். என்ன பண்ணுறாருங்கிறத பொறுத்து இருந்தால். ஆனால் திமுக சும்மா விட மாட்டாங்க. திமுக இதற்கு மேலே ஒரு இடத்துல போகுது அப்படின்னா, ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் ஒரு முறை உதயநிதி பேசியதாக மூத்த பத்திரிகையில் டிஎஸ்எஸ் மணி பதிவு பண்ணியிருக்கிறார். என்ன பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த 2026 1 or more parties மே லீவ் அவர் அலையன்ஸ், எல்லாத்துக்கும் தயாராக இருங்க அப்படின்னு ஒரு விருந்து நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. 1 or 2 கட்சி நம்மளை விட்டு போகலாம், அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தயாராக இருங்கன்னு. உதயநிதி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவருக்கும் ஆதவுக்கும் முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம். இவர் இந்த முரண்பாடை கூர்மைப்படுத்துவார், நாளைக்கு விசிகா வெளியே கூட போக வாய்ப்பு இருக்குங்கிறத மேபி முன்கூட்டி அறிஞ்சிருக்கலாம். ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் இவர் வெளியேறிட்டாரு அப்படின்னா அடுத்து நடக்க போகிற சம்பவங்களை நம்ம வந்து ரொம்ப கியூரியாசிட்டியோட அணுகலாம். இதை திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் சொல்றாரு, நடிகர்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நேரடியாக ஒருமையில பேசுறாரு. எதனால விஜய் அவருடைய வருகையை இந்த அளவுக்கு திமுக விமர்சனம் பண்றாரு? விஜயனுடைய வருகை வந்து திமுக ஒரு பதற்றத்தை உருவாக்கத்தான் செய்யும். ஒரு பெரிய ஸ்டார் வந்து பேசுறாரு அல்லது வந்து ஏதோ நினச்சி பாருங்க, அந்த 200 இருமாப்போடு 200 அப்படின்னு இருக்கிறீங்க, உங்களை வந்து மைனஸ் ஆக்கிடுவாங்க, மக்களே உங்களை மைனஸ் ஆக்கிடுவாங்க. ப்ளஸ் விசிகாவை பற்றி பேசுறது இதெல்லாமே அது எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதுல திமுக வந்து இந்த இடத்துல ரொம்ப டோட்டல் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. நீங்கள் எதிர்த்து பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் கத்தி கூப்பாடு போடுறது, பொது மேடைகளில் வந்து தற்குறி அப்படின்னு வந்து விமர்சனம் செய்து, கூத்தாடின்னு விமர்சனம் செய்து பேசுறது வந்து சரியான எதிர்வினை கிடையாது. நீங்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கு தெரியாததன் காரணமாக தான் அமைச்சர் தாமு அன்பரசன் ஐயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறாங்க, நான் பார்க்குறேன். இன்னொன்று, திருப்பி அவங்க பதில்கிட்ட என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உதயநிதியும் ஒரு கூத்தாடி தானே. இப்போ அவருக்கு சொல்கிற கூத்தாடியை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அவங்களுடைய பார்வையில் சொல்கிறேன், விஜய் கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க உதயநிதி ஒரு கூத்தாடியாக தாங்க இருந்தார், அவர் கூத்து ஆடி இருக்காரு, நயன்தாரா ஒரு டான்ஸ் ஆடி இருக்கிறாரு, ஹன்சிகா ஒரு டான்ஸ் ஆடி இருக்கிறாரு, அதன் பிறகு வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கிறாரு, அதன் பிறகு தானே சங்கலத்தை விட்டு கட்சி ஆரம்பிச்சாரு. ஸ்டாலின் அவர்களும் படம் நடிச்சிருக்காங்கன்னு இவங்க விமர்சனத்தை ஆரம்பிச்சு. திரும்பவும் தான் படம் நடிச்சிருக்கிறாரு, 2-3 படம். அவங்கள கூட விட்டுருவோம். இவர் ரொம்ப நல்ல சினிமாக்களில் வந்து சினிமாவோட நல்ல சினிமான்னு நான் சொல்கிறது வந்து ரொம்ப டீப்பாக சினிமாவில் இருந்தாருங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ அவ்வளோ தூரம் சினிமா துறையில் இருந்தவர் கட்சிக்கு வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், அதுவும் வாரிசுங்கிறதுக்காக வரலாம் அப்படின்னும் போது விஜய் அதில் என்ன தப்பு? எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் வரட்டுங்க, யார் இந்த ப்ரொஃபஷனாக இருந்தால் வரட்டும். அவங்களோட செயல்பாடு என்ன, கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, தெளிவாக இருக்கிறாங்களா, மக்களுக்காக பேசுவாங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணணுமே ஒழிய, கூத்தாடியெல்லாம் வரலாமா, டாக்டர்லாம் வரலாமா இப்படின்னு கேட்கறது வந்து நாகரிகமான எதிர்வினை கிடையாது. ஆதவர்ஜி ஒரு பதிவு போடுறாரு, கட்சியினுடைய நடவடிக்கையை வந்து காலத்தின் கரங்களில் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எதன் அடிப்படையில் அது மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு? அதான் கட்சி முடிவு. ஆனால் எனக்கு இதில் திரும்ப என்ன சொல்ல வரேன்னா, திருமாவும் ஆதவர்ஜனாவுக்கும் இடையிலான இந்த விவாதங்கிறது பொதுவெளிக்கு வர்றது அப்படிங்கிறத யார் கையில் கட்சி இருக்குங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கு. அதான் 2 விஷயம்தான். ஒன்று, வெளிப்படையான மோதல் நடக்கணும், அப்படி இல்லைன்னா வெளிப்படையான சமரசத்தோட புரிதலோடு இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திருமா ஒரு அறிக்கை விடுறாரு, திருமா பேசுகிறாரு, உடனடியாக அவரும் ஒரு அறிக்கை விடுறாரு. இன்றைக்கி பாரதி பிறந்த நாள், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ போடுறாரு, பதிவு போடுறாரு. அப்போது இவங்க 2 பேருக்குள்ளே நீ அடி தம்பி நான் பார்த்துக்கிறேன், நீ அடிக்கிற மாதிரி அடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வராங்களா தெரியல. இல்லை, கட்சி உண்மையிலேயே ஒரு நிறைய பணம் கொடுத்து நிறைய பேரை கட்சிக்கு நிறைய வேலை பார்த்துட்டாரு, ஸோ இவர் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு விசிகாவை வளைச்சு போட பார்க்குறாரு, டாக்டர் திருமா வளைச்சு போட பார்க்குறாரு, திருமா வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக மாறி நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இருக்கிறதா அப்படின்னு 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் பொலிட்டிக்காக நீங்கள் ஒரு ப்ரைஸை கொடுத்து தான் ஆகணும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திமுக அதை சகிக்காது, சகித்து கொள்ளாது, திமுக அதை விரும்பவும் விரும்பாது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை பயந்தமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.